வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் கீழ விழுந்தது தான். இப்போ வரைக்கும் எந்த விதமான இம்ப்ரூவ்மென்ட்டும் அது ஏற்படல. காரணம் லார்ஜ் கேப் பங்குகள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட மேல ஏற விடாம தடுத்துட்டு இருக்கு. அதில குறிப்பா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு 3 பங்குகள். ஒண்ணு ரிலையன்ஸ், இன்னொன்னு ஐசிஐசிஐ பேங்க், அடுத்தது விப்ரோ. 3மே பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. அதில ரிலையன்ஸ் பார்க்கும்போது தொடர்ந்து இறங்கிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கி ஒரு 3.5% வரைக்கான ஒரு இறக்கம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ ஜெஃப்ரீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ரிலையன்ஸோட ஷேர் டார்கெட்ட கட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ரொம்பலாம் இல்ல. ரூ. 1820 கிட்ட முன்னாடி டார்கெட் குடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு ரூ. 1790 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரூ. 40 ரூ. 50 கிட்ட பார்த்தீங்கன்னா, டார்கெட்ட குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணம் வந்தாலும் கூட, ஆல்ரெடி ஜிடிஆர்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான சரிவ குடுத்திருந்தது. அதோட எதிரொலி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கிறது நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ பொறுத்தவரைக்கும் இந்த நியூஸ். அடுத்தது விப்ரோ. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல ஏடிஆர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7.5% வரைக்கான சரிவ சந்திச்சிருந்தது. இன்னைக்கு டேல நம்ம கூட இவ்வளோ தூரம் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. என்ன ஒரு 4, 5% வரைக்கும் வேணா மேபி இறங்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா, விப்ரோ இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 9, 10% வரைக்கான சரிவெல்லாம் சந்திச்சது. பட் இப்போ ஓரளவு ரெக்கவர் ஆயி கரண்ட்டா ஒரு 7.5% வரைக்கான இறக்கத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விப்ரோல இன்னைக்கு நல்ல அடி. ஆனா, மற்ற ஐடி பங்குகளான எச்எல் டெக்ல அந்த அளவுக்கு அடி இல்ல. ஸோ இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. டெக் மகேந்திரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. விப்ரோக்கு துணைக்கு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான இறக்கம் டிசிஎஸ்லயும் ஏற்பட்டிருக்கு. ஸோ குறிப்பா சில லார்ஜ் கேப் பங்குகள இன்னைக்கு டேல போட்டு அடிச்சு உடைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க். அவன் ஒரு 3% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கான். கரெக்ட்டா 3%. எச்டிஎஃப்சி பேங்க்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1% வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணுச்சு. பட் இப்போ அப்படியே கொஞ்சம் ரெக்கவர் ஆயி ஒரு ஃப்ளாட் டூ நெகட்டிவான பெர்ஃபார்மன்ஸ தான் எச்டிஎஃப்சி பேங்க் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. மத்தபடி மற்ற வங்கி பங்குகள் எல்லாம் ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது யூனியன் பேங்க்குக்கு ஒரு ரூ. 10 முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு வங்கி பங்கு தான். இது முன்னாடியும் சரி, இப்போ ஒரு ராலி நடந்துட்டு இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு பங்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் ஆஃப் இந்தியால ஏற்பட்டிருக்கு. ஸோ ரிசல்ட் வேற இருக்கு. நாளைக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரிசல்ட் வரட்டும், டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ கெனரால பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணாம ஒரு நல்ல ப்ராஃபிட்ல தான் நான் எக்ஸிட் ஆனேன். பட் இந்த இடத்துல கொஞ்சம் சூட்டிப் ஆயிட்டேன். சூட்டிப் ஆயி சரி கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது ரொம்பவே நல்லதா போச்சு. யூனியன் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா 2மே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது மார்க்கெட் இந்த நிலைமையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, சில்வர் இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கோல்டு கரண்ட்டா ஒரு 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ கோல்ட காட்டிலும் ஒரு 3% அதிகமான ஒரு ஏற்றத்த சில்வர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சில்வர் ஒரு 3,00,000 தாண்டி ரூ. 3,30,000 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பெரிய ஏற்றம் அப்படிங்கிறத பாருங்க. கசகசன்னு இந்த சில்வர் அண்ட் கோல்டு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு மேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில குறிப்பா பெரிய ஒரு ஏற்றத்த குடுத்தது சில்வரா இருக்கு. நம்ம கூட இந்த வீக்கெண்ட்ல இந்த சில்வர பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் வரல. வந்ததுன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவேன். ஸோ பேலன்ஸ அப்படியே லைஃப் டைம்க்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ட்டு ஹோல்டு பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில தான் வந்திருக்கேன். ஒரு ஐடியால தான் வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேல இப்போ 4% வரைக்கான ரிட்டர்ன் 280 கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு ரூ. 5 ஏறட்டும். ஏறுனதுக்கப்புறம் இத பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சில்வர்ல ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். புது ரெக்கார்ட் ஹைய பார்த்தீங்கன்னா, சில்வர் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்னைக்கு டேல டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் "உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த" அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் தான் நமக்கு கேட்கும். பட் நம்ம ஆல்ரெடி ஒரு செய்தி பார்த்தோம். இப்ப இந்த கிரீன்லேண்ட் இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இதுல ஸோ
ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 10% டாரிஃப் வந்து போடுவேன் யூரோப்பியன் கண்ட்ரி மேல அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. கூடவே ஜூன் மாசம் இன்னும் வந்து அத அதிகப்படுத்தி 25% டாரிஃப போடுவோம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. ஸோ இதனால டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்திருக்கு. ஏன்னா டாடா மோட்டார்ஸோட பெரிய ஒரு மார்க்கெட் JLRக்கான மார்க்கெட் எங்கேன்னு பார்த்தா நார்த் அமெரிக்காவா தான் இருக்கு. 3 ரீஜன்ல ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரீஜனா நார்த் அமெரிக்கா தான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 24% வரைக்கும் 22லருந்து 24% வரைக்கான விற்பனை வந்து நார்த் அமெரிக்கால தான் வந்து பண்றாங்க. மேபி இப்ப டாரிஃப வந்து ஏத்துனாங்கன்னா, அடிஷனல் தலைவலியா டாடா மோட்டார்ஸ்க்கு மாறும் அப்படின்ட்டு இன்னைக்கு டேல ஒரு 3% வரைக்கும் டாடா மோட்டார்ஸ போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு ரொம்பவே கஷ்ட காலம் தான். என்னதான் இங்க லோக்கல்ல பஞ்ச், நெக்ஸான் அப்படின்ட்டு வந்து அவன் வித்துட்டு இருந்தாலும் கூட, ஸோ அவங்களுடைய மெயினான ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா, குளோபல் சேல்ஸ் தான். அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் நடந்ததுன்னா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ கீழ இழுத்து போகக்கூடிய ஒரு சக்தி உள்ள இடமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரிசல்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். ரிசல்ட் வந்து அடுத்த மாசம் தான். ஸோ வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு விரைவில் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டாடா மோட்டார்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து நம்புறேன். வந்ததுன்னா கரெக்ட்டா அத யுட்டிலைஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு, இப்ப இருந்தே அதற்கான ஒரு வேலைய நீங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டா வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ பாரத் கோக்கிங் கோல் வேற லெவல்லான ஒரு லிஸ்டிங் கெயின வந்து குடுத்துருக்கு. 96% பிரீமியம்ல வந்து இந்த பிசிசிஎல் வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதில பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியா வந்து இருக்கும். ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் கோக்கிங் கோல்ல வந்து ஏற்பட்டிருக்கு. கரண்ட்டா எதில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 81% வரைக்கான ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாரத் கோக்கிங் கோல் வந்து குடுத்துருக்கு. ஸோ மேபி திரும்ப கூட ஒரு ஏற்றத்த அடைஞ்சாலும் அடையலாம்னு நான் நினைக்கிறேன். பட் ஓரளவு கொஞ்சம் சேஃப்டி சைடு போறதும் நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, ஸோ இது ஒரு சப்சிடரி மட்டும் தான். ஸோ இப்போதைக்கு கம்மியான விலையில வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐபிஓல கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சரி என்ன ரூ. 40 தானே இருக்கு நம்ம லிஸ்டிங் அப்ப வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையிலயும் வந்து வாங்குறதுக்கான வாங்கி இருப்பதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கோல் இந்தியாவே அப்படி இப்படின்ட்டு தவண்டு தவண்டு தான் இப்போ ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ இது அதில ஒரு சின்ன ஒரு சப்சிடரி தான். மார்க்கெட் கேப் வெறும் 9,000 10,000 கோடி கிட்ட இருக்கக்கூடிய நிறுவனம். அதனால கேர்ஃபுல்லா வந்து இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேப்பிட்டல் எடுத்துட்டு பேலன்ஸ ரன் பண்றதுக்கு கூட ட்ரை பண்ணலாம். பட் இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் தான். உங்களோட டிசிஷன நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷேர் விலை கம்மியா இருக்கிறனால, மேபி இத இன்னும் கொஞ்சம் கூட தூக்கிட்டு போய் அதாவது பேரண்ட் கம்பெனியோட வேல்யூவேஷன விட இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன அதிகமா கொண்டு போய் வச்சாலும் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துட்டுருக்கு. நம்ம மார்க்கெட் சைக்கோ மார்க்கெட் நம்ம டெஃபினட்டா இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுங்க. அடுத்தது ஸோ இப்போ நம்ம நாட்டில இருக்கக்கூடிய இந்த மைனிங் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் மினரல் புஷ்ல வந்து இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாரினா இருக்கட்டும், நம்ம உள்நாட்டில இருக்கக்கூடிய மைன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில இறங்கிட்டு இருக்காங்க. அதில இப்போ நால்கோவும் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ லித்தியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து மைன் பண்ண போறோம் அப்படின்ட்டு நால்கோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அலுமினியம் கம்பெனியில முக்கியமான ஒரு நிறுவனமா இந்த நால்கோ வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இடம். ரூ. 68 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ரூ. 68 ரூ. 70 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல. ஸோ அதுக்கப்புறம் ரூ. 100க்கு கீழ கூட வந்து ட்ரேட் ஆச்சு. பட் இப்போ கசகசன்னு வந்து ஏத்திட்டு மேல கொண்டு போயிட்டாங்க. காரணம் மெட்டல் பங்குகள் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. அதுல இதுவும் முக்கியமான ஒரு பங்கா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பாலிகேப் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ பாலிகேப் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்ப அடிச்சு கீழ இறக்குனாலும் இன்னைக்கு டேல 3% வரைக்கான ஏற்றம் நடந்திருக்கு. ஏன்னா, சிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 9,500 வரைக்கும் போகுன்ட்டு ஒரு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த பங்கு இன்னைக்கு டேல நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்தில ஃபினோலெக்ஸ் கேபிள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 2, 2.5% வரைக்கான சரிவு இன்னைக்கு ஃபினோலெக்ஸ்ல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் பாலிகேப் இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுக்குமான்ட்டு. பட் வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பாலிகேப்க்கு இந்த காலாண்டுலயும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த காலாண்டுல மார்ஜின் நல்லா இல்ல. இத பத்தி இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம். பட் இடையில ஒரு நண்பர் இப்போ ரீசென்ட்டா கேள்வி கேட்ட மாரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த காப்பர் பிரைஸோட இம்பேக்ட்ட வந்து சொல்லுங்கன்ட்டு. ஸோ காப்பர் பிரைஸோட இம்பேக்ட்ட இவங்க ஆல்ரெடி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அடுத்த காலாண்டுல ஓரளவு பெட்டரா அவங்க மார்ஜின மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஜனவரி மாசம் இந்த மாசம் தான் அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் பிரைஸ் இன்க்ரீஸ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தரா வந்து இந்த காப்பர் பிரைஸ்ல ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டு மேல போச்சுன்னா, ஃபர்தரா வந்து பிரைஸ் ஹைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு பாலிகேப் தரப்புல இருந்து
அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குடுத்தாச்சு. ஸோ இதனால காப்பர் பிரைஸ்னால பெருசா வந்து இந்த நிறுவனம் பாதிக்காது. ஸோ இந்த நிறுவனத்தின் பொருளுக்கான டிமாண்ட் மார்க்கெட்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது கஸ்டமர தான் வந்து பாதிக்கும். ஸோ பிரைஸ ஈஸியா வந்து பாஸ் பண்ணிருவாங்கங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அடுத்த காலங்கள்ல பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மார்ஜின் இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு ஜோதி லேப் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல. மேபி வந்ததுன்னா நம்ம பார்ப்போம். வந்ததுன்னா டெலகிராம்ல கூட நான் அந்த அப்டேட்ட ஷேர் பண்றேன். பட் இப்பவும் நல்ல இடத்துல தான் இருக்கு. மேபி புதுசா பார்க்குறவங்களா இருந்தா, ஸோ அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு ஒர்த்தான இடத்துல இருக்கு. பட் யோசிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் இன்னைக்கு டேல ஜிண்டால்ஸா வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு மாடரேட்டான ஒரு ரிசல்ட் தான். பட் இந்த ரிசல்ட்டுக்கு ஓவரான ஒரு ஹைப்ப குடுத்து பங்க வந்து தூக்கி உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரண்ட்டா ஒரு 15% வரைக்கான ஒரு ஏற்றத்த ஜிண்டால்ஸா வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நிலைக்குமான்னு பார்ப்போம். இன்னைக்கு 15% ஏறும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, கீழ இறக்குனாலும் இறக்கலாம். ஸோ எதுக்கும் நம்ம ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகாம, பொறுமையா என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும் வாட்ச் பண்ணிட்டே வந்திருப்போம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!